மலேசிய இந்தியர்களுக்காக அரசாங்கம் வழங்கிய மித்ரா நிதி முடங்கி இருப்பதாகவும், மித்ராவின் செயல்பாட்டில் எந்தவொரு வெளிப்படைத்தன்மையும் இல்லை என்றும் கேள்வி கேட்க வேண்டிய 11 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சொரணை இல்லாமல் அப்படியே இருப்பதாகவும், இதனால் பல பொது இயக்கங்கள் மித்ராவிடமிருந்து எந்த ஒரு தெளிவான பதிலும் இல்லாமல் நம்பி ஏமாந்திருப்பதாகவும் மலேசிய இந்திய மக்கள் கட்சியான MIPP ஒருங்கிணைப்பாளர் உமா காந்தன், அக்கட்சியின் தேசிய இளைஞர் பிரிவு தலைவர் ஜஸ்டின் பிரபாகரன், அக்கட்சியின் ஸ்லாங்கூர் மாநில துணைத் தலைவரும் தேசிய உச்சமன்ற உறுப்பினருமான டத்தோ சதீஷ்குமார் ஆகியோர் நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்தனர். மித்ராவின் சிறப்பு நடவடிக்கை குழுவின் தலைவரும் பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் பரமேஸ்வரன், மித்ரா ஒன்றும் கத்திரிக்காய் வியாபாரம் இல்லை என்றும், எடுத்தவுடன் உடனுக்குடன் செய்வதற்கு என்றும் பொறுப்பற்ற பதிலை மட்டுமே கொடுத்து வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். அந்த கத்திரிக்காய் வியாபாரத்தையாவது இந்த 11 இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உருப்படியாக செய்வார்களா என அவர்கள் கேள்வி எழுப்பினர். இந்திய சமூகத்திற்கு 100 மில்லியன் என்பது போதாது என்பதை அனைவரும் அறிவோம். ஆனால் அந்த 100 மில்லியனையாவது இவர்கள் அரசாங்கத்திடமிருந்து பெற்று இந்தியர்களுக்கு கொடுக்காமல் மௌனமாகவே இருக்கிறார்கள். ஏதோ மேல் ஏதோ பெய்தால் அமைதியாக இருக்குமே, அப்படி இந்த 11 இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் என்று அவர்கள் தெரிவித்தனர். 100 மில்லியன் என்பது இந்திய சமூகத்திற்கு அரசாங்கம் பிச்சைதான் போடுகிறது. அந்த பிச்சையை கூட பெறாத இவர்கள் இந்தியர்களின் உரிமையையா மீட்டெடுக்கப் போகிறார்கள் எனும் கேள்வியை அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் உமாகாந்தன் எழுப்பினார். டயாலிசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்தியர்களுக்கு மித்ராவில் நிதி வழங்கப்படுகிறது. இதனால் என்ன சமூக பொருளாதார மாற்றத்தை நம் இந்திய சமூகம் கண்டுவிடும் என்று MIPP கட்சியின் ஸ்லாங்கூர் மாநில துணைத் தலைவரும் தேசிய உச்சமன்ற உறுப்பினருமான டத்தோ சதீஷ்குமார் கேள்வி எழுப்பினார். ஆனால் அதையாவது இந்திய சமூகத்திற்கு முழுமையாக வழங்கப்படுகிறதா என்றால் அதுவும் கிடையாது. மித்ராவில் டயாலிசிஸ் உதவி நிதிக்காக விண்ணப்பம் செய்து 6 மாதங்கள் கழித்து நோயாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. இவ்வளவு தாமதமாக வழங்குவதையும் ஒரு சிலர் ஆதரிக்கிறார்கள். அதிலும் இந்த 11 இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாயே திறப்பதில்லை என்று டத்தோ சதீஷ்குமார் கூறினார். மித்ராவின் பாலர் பள்ளிக்கான நிதிக்காக விண்ணப்பித்து 6 மாதங்கள் ஒரு பாலர் பள்ளி காத்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட பாலர் பள்ளி வெளியில் இருந்து நிதியை பெற முயற்சித்தால் மித்ராவின் நிதி கிடைக்காது என்று மித்ரா தரப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும், இதனால் சம்பந்தப்பட்ட பாலர் பள்ளியை தொடர்ந்து நடத்த முடியாமல் அவதி உற்று வருவதாகவும் டத்தோ சதீஷ்குமார் கூறினார். ஆனால் மித்ராவின் நிதி வெளியாகியது. இவ்வளவு பேர் மித்ராவின் நிதியை பெற விண்ணப்பித்தார்கள். இத்தனை ஆயிரம் பேரின் விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இத்தனை ஆயிரம் பேருக்கான மித்ரா நிதி விரைந்து வெளியிடப்படும் என்று தொடர்ந்து 3 மாதங்களாக கூறி வருகிறார் மித்ராவின் சிறப்பு நடவடிக்கை குழு தலைவரும் 10 நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் என்று MIPP கட்சியினர் தெரிவித்தனர். இந்த மித்ராவின் நிதியை பெற்றவர்களின் விவரங்களை மித்ரா பொதுமக்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்க மித்ராவுக்கு 18 நாட்கள் கெடு வழங்குவதாகவும், அப்படி வெளியிட மறுத்தால் நாடாளுமன்றத்தில் முற்றுகை போராட்டத்தை மேற்கொள்ளவிருப்பதாகவும் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் உமாகாந்தன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மலேசிய இந்தியர்களை கடனாளியாக மாற்றிய துணை அமைச்சரும் PKR கட்சியின் உதவி தலைவருமான டத்துஸ்ரீ ரமணன் போல மேலும் இந்தியர்களை கடனாளி ஆக்காதீர் என்றும், நூருல் இசா அன்வார் இந்தியர்களை பற்றி எதையோ பேசிவிட்டார் என்று ஆளும் கட்சியைச் சேர்ந்த இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுக்கு ஒரு பக்கமாக மல்லு கட்டுகிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லோருமே ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பதை மறந்து விட்டார்களா? இந்தியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து அரசாங்கத்தின் மூலமாக தீர்வு காண்பார்கள் என்று இந்தியர்கள் காத்திருந்தால் தங்களைப் போல இவர்களின் அரசாங்கத்தை இவர்களே கேள்வி கேட்கிறார்கள். கேள்வி கேட்க வேண்டியது எதிர்க்கட்சியான தாங்கள்தான். இவர்களுக்கு புரிகிறதா இல்லையா என உமாகாந்தன் கேள்வி எழுப்பினார். அரசாங்கத்தில் இருப்பவர்கள் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலையும் தீர்வையும் வழங்க வேண்டுமே தவிர இவர்களே அரசாங்கத்தை கேள்வி கேட்கிறார்கள். இனிமேலாவது இந்த 11 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாயை திறந்து மித்ராவின் செயல்பாடுகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும், மித்ராவின் நிதியை பெற்றவர்களின் விவரங்களை இன்னும் 18 நாட்களுக்குள் மித்ரா வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்திய அவர், இல்லையேல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போதே முற்றுகையிடுவோம் என்று எச்சரித்தார். இதுக்கு மேல குறையிறதுக்கான எதுவும் கிடையாது. நம்பிக்கை இல்ல, மரியாதை இல்லை. சரிங்களா? நீங்க என்ன வேணா எடுத்துக்கா, don't put the blame on the stakeholders. நீங்க நம்ம மேல சொல்லாதீங்க, ஓ NGO வந்து அப்ளை பண்ணுது, அந்த NGOக்கு சரியா இல்ல, அந்த NGO மீட்டிங் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா அது நீங்க சரியா இல்ல அப்படின்னா, போன மாசம் நீங்க சொன்னீங்க நிறைய ப்ரோக்ராம் நம்ம அப்ரூவ் பண்ண சொல்லிட்டு, அப்ப அவங்க தான்
ஏன் அப்ரூவ் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாமே இருக்காங்க. இத்தனை வருஷமா அப்ளை பண்ணாதவங்க புதுசா அப்ளை பண்ண போறாங்க. இல்ல அந்த அறிவே இல்லாம தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சோ இதுதான் என் கேள்வி. மித்ரா மட்டும் இன்னொன்னு ஒட்டுமொத்த மித்ரா தான் இந்தியர்களோட ஒரே என்னது நம்மளோட எல்லா ஜீவனாம்சமே அங்கதான் இருக்கிற மாதிரி எல்லாமே அங்கதான் வச்சுட்டாங்க. அங்கேயும் நம்ம கையேந்து இருக்கிற ஒரு சமுதாயமா காமிச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் நாட் ரைட். சொன்ன பிரபா என்ற ஒரு பையன் அவர் வந்து ஒரு ஒரு பர்சன், வெரி யங் ஃபெலோ. அவர் வயசு ஒரு இளைஞர். அவர் பாத்தீங்கன்னா பேசுறாரு நிறைய விஷயம். அதே வேலையில அவர் கூட நிறைய பேர் இருக்கீங்க, 11 எம்பிசி இருக்கீங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்த முடிச்சு விடுங்க. அவருக்கு கூட்டு இதான் சமயம், அவன் வாங்கட்டும் அப்படின்ட்டு யாரும் வாங்கி பார்க்காதீங்க. ஜூன் 25 வந்துட்டோம். நீங்க சொன்ன மாதிரி பிரதர் 40 மில்லியன் அப்ரூவே ஆகல. இன்னும் அப்படியேதான் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பேலன்ஸ் 60 மில்லியன் என்னாச்சுன்னு தெரியல, 40 மில்லியன் என்னாச்சுன்னு தெரியல. ஒட்டுமொத்தமா ஃபண்டிங்கோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியல. ஒரு என்ஜிஓ தான் இளைஞர்களுக்காக செய்யற ப்ரோக்ராம் கூட இன்னும் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஆனா இன்னும் அப்ரூவ் ஆகும். அப்ப இளைஞர் சார்பா நாங்க கேட்க முடியும், வேற யாரும் கேட்க மாட்டாங்க. இளைஞருக்காக நாங்க தான் கேட்க முடியும். இளைஞருக்காக என்ன செஞ்சிருக்கீங்க, என்ன அப்ரூவல் பண்ணிருக்கீங்க? டயாலிசிஸ் செஞ்சிருக்கீங்க, கெட்டு கடை செஞ்சிருக்கீங்க. அடுத்து சொல்ல முடியுமா? உண்மை ரிலீஸே ஆகல. அப்ப 40 மில்லியனே நீங்க உங்களுக்கு ஒண்ணு கொடுத்தீங்கன்னா 60 மில்லியன் நீங்க எப்ப கொடுக்குறீங்க? அப்ப 100 மில்லியன் முடிச்சுவீங்களா இல்ல முடிக்க மாட்டீங்களா? இல்ல அந்த மாதிரின்னா அடுத்த வாட்டி எங்களுக்கு 100 மில்லியன் வேணாங்க, வர 25 மில்லியன் கொடுங்க போதும். கேள்வி கேட்க சொல்லி கூப்பிட்டாங்க அந்த மித்ரா மீட்டிங். அப்ப இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிருக்கேன். 10 டேஸ்ல பாக்குறேன் மித்ராவோட ஃபண்ட் முடிச்சுட்டாங்க. நான் போயிட்டு கேள்வி கேட்கலாம், ஓகே இங்க போவோம் எல்லாருனாலும் கேள்வி கேட்போம் சொல்லிட்டு ஒரு 500 சாரி ஒரு 200 பீப்புள் இருப்பாங்க. முன்னைக்கு யார் உட்காந்துருக்கா பாக்க ரமணனுக்காக கணபதியில உட்காந்துருக்காரு. நான் கேட்டேன், சார் நீங்க என்ன சார் பண்றீங்கன்னு கேட்டேன். இல்லம்மா சும்மா கூப்பிட்டான்னு உட்காரிச்சிட்டாங்க. ரமணன் எங்க சார்னா ரமணன் வரலட்டாங்க. பதில் சொல்றதுக்கு வரல. நீங்க அதோட முடிஞ்சு போச்சு. இப்ப எப்படின்னா மித்ரா ஒரு ஹாட் சூடான சட்டி மாரி, தீ சட்டி மாரி. எவன் பேருக்கு எடுக்கணுமோ எடுத்து கொடுத்தா போதும், பேருக்கு எடுத்து முடிஞ்சு போச்சு. ஏன்னா காசு கொடுக்க மாட்டாங்க, சட்டியை மட்டும் தான் கொடுப்பாங்க. அந்த ஒரு வெட்டதான் நம்ம கத்துக்கணும். அவங்ககிட்ட என்ன வேணா பேசு, நான் அப்படியே கண்ணு மாதிரி நிற்பேன். மித்ராவா இதான் காசு கொடுக்கலையா ஓகே, எதை கேட்டாலும் ஆங்கிறாங்க. என்னதான் நடக்குது எனக்கு புரியல. இதெல்லாம் தனி திறமை வேற. ஆனா உள்கட்சி மீட்டிங்ல மட்டும் பாக்குறோம். உள்கட்சி தேர்தலுக்கு மட்டும் போட்டோ மேல போட்டோ போட்டு வெக்கமா இல்லையா? அதெல்லாம் கூட எனக்கு தெரியலையா. ஆனா எனக்கு தெரிஞ்சுன இத்தனை வருஷம் மித்ரா இதுல 2023 ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எல்லா காசும் முடிச்சிருக்காங்க. 100 மில்லியன் வைவி ரமணன் அவர்கள தெரிஞ்ச வைவி ரமணன் யார் நல்லா தெரியல. மலேசியாவில இந்தியர்களுக்கு அதிகமா கடை கொடுத்த ஒரே கடைக்காரர் அவர் தான். புரிஞ்சுங்களா? எப்ப பார்த்தாலும் கடை. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.